வணக்கம். நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதி, அதில் அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் தங்கியிருந்தாங்க. அந்த நகர்ப்புற பகுதியில் ஒரு தூய்மை பணியாளர் இருந்தார். ஒரு நாள் வீட்டில் தெருவில் இருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கிறது அவரோட வேலை. அது இருக்கும்போது ஒரு நாள் அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிற பெண்மணி வந்து அந்த வீணாக போன சாப்பாட்டை அந்த குப்பையோடு கொட்டுறதுக்கு வந்தாங்க. உடனே அந்த தூய்மை பணியாளர் அவங்கக்கிட்ட போய், மேடம் அதில் கொட்டாதீங்க, நீங்கள் நான் இந்த இது வச்சுருக்கேன், ஒரு பை வச்சுருக்கேன், அந்த பையில் அதை சாப்பாட்டை கொடுங்க, கொண்டு போய் அப்புறம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்றாங்க. நீங்கள் சாப்பிட்டுக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி இன்னும் சாப்பாட்டை கொடுப்பாங்க. கொடுத்துட்டு சரி நாளைக்கு காலையில் நான் வேறு எதாவது இருந்தால் கொடுக்குறேன்னாங்க. இன்னும் அடுத்த நாள் காலையில் வர்றாரு. காலையில் வந்ததும் ஒரு சாப்பாட்டில் 2 பை எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து பக்கத்து வீட்டுது, இது எங்கள் வீட்டு சாப்பாடு, இதில் பிரியாணிலாம் இருக்குது, நேற்று செஞ்ச பிரியாணி, இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டேன், அதனால் அந்த பிரியாணி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அவர் சந்தோஷமாக வாங்கிட்டு போவார். இது மாதிரி ஒரு நாள் வாங்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு நாள் வரும்போது, நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நிறையா சாப்பாடு மீறும், நீ வேறு எதாவது பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு சரிங்க மேடம், நான் கண்டிப்பாக வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, இவர் தான் சாப்பிட்றாரு இது அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுவார், எடுத்து போயிட்டு அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி, ஒவ்வொரு வீட்லேயும் கொடுக்குற சாப்பாட்டெலாம் கலெக்ட் பண்ணி வெரைட்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காமனாக ஒரு இடத்துல நாய்களுக்கு போட்டுட்ருப்பார். நாய்கள் எல்லாம் வந்து சந்தோஷமாக அவர் எப்போ வருவாருன்ட்டு காத்துக்கிட்டே இருக்கும், அவங்க சாப்பிடும். அதான் அந்த பெண்மணி வந்து ஒரு நாள் அந்த பக்கமாக வராங்க, பார்க்குறாங்க. பார்த்துட்டு, என்ன நீ சாப்பாடு உனக்குன்னு கேட்டுட்டு நாய்க்கு போடுறியா அப்படின்னு ரொம்ப கடுமையாக சத்தம் போடுவாங்க. உடனே அவர், இல்லை மேடம், பசி என்பது எல்லாருக்கும் ஒன்று தான், அது நாயாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் ஒன்று தான், அதனால் எனக்கு போக மீதி இருக்கிறத அந்த நாய்க்கு இது பண்ணுறேன். நீங்கள் இப்போ வீட்டில் கொடுக்குறதே எல்லாத்தையும் அந்த பேப்பர் அது இதெல்லாம் சேர்த்து போட்டுடுறீங்க, அதை வந்து சில நேரம் நாய்கள் சாப்பிட்டு அதில் பிளாஸ்டிக்லாம் உள்ளே போய்ட்டு சில நேரங்கள் நாய்கள் செத்து கூட போயிடுது, அதனால தான் நான் இதுமாதிரி வாங்கி கொண்டு போய் போடுறேன் அப்படின்னாங்க. உடனே அவங்க அதை கேட்ட உடனே சாந்தமாகி, சரி நீ முதலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உங்ககிட்ட கோவப்பட்டுருக்க மாட்டேன்ல, சாரிப்பா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் சாரி கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை மேடம், என்னால் முடிஞ்சதை மற்ற ஜீவனுக்கு செய்கிறேன் அப்படின்னு. அதனால் நம்ம எப்பயுமே உணவுகளை வந்து வீணாக்கக்கூடாது. அப்படி மீந்து போச்சு சாப்பிட முடியலைன்னா அதை பத்திரமா சேஃபாக ஒரு இடத்துல தான் ஏதோ ஒரு ஜீவனுக்கு அது பயன்படாது. சும்மா கழிவுகளோடு கொட்டுறதால எந்த பலனும் இல்லை என்பது தான் அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.